ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு அழகான ஸ்லிங் பேக் டைப்பில் ஒரு சின்ன குட்டி பேக் பண்ணியிருக்கேன். இது வந்து கிராஸ் பாடி பேக் கூட தான். அதாவது நான் இந்த பேக் குட்டி பேக் பண்ணுறதுக்கு ரீசனே வந்துட்டு இந்த ப்ளவுஸ் பீஸ் எனக்கு 1 மீட்டர் இருந்துச்சு. அதில் வந்து நான் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து என் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதில் மிச்சமான துணி ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த துணியோட டிசைனு. ஸோ அதை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு வந்து தோணின ஐடியாவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கூட உங்கள் ப்ளவுஸ் பீஸில் மிச்சாகிற துணியை இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ எனக்கு மிச்சம் ஆச்சு இந்த துணி. அதாவது இந்த துணியில் வந்து பர்ஸ் கூட பண்ணியிருக்கலாம், இது குட்டி பேக் கூட, ஹேண்ட் பேக் கூட பண்ணியிருக்கலாம். எனக்கு ஸ்லிங் பேக் இருக்கலை. ஒரு மொபைல் போட்டுட்டு கொஞ்சம் பைசா போட்டுட்டு எங்கேயாவது வெளியே போனோன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐடியா பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், 22/9.5 அகலம் இருக்குது. இதை வந்து ஒரு ஸ்லிங் பேக்காக மாற்றிக்கலாம். ஒரு குட்டி என்னோடய மொபைல் சைஸை எடுத்துகிட்டு அதை மொபைல் வைக்கிற அளவுக்கு நான் இது பண்ணிவிட்டு அதை அளந்துட்டேன். இது வந்து 9 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டேன். அப்புறமா மிச்சான நான் 4 இன்ச்சஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி அதை லாக் பண்ணுற ஒரு இது மாதிரி வெல்க்ரோ கொடுத்து ஒரு குட்டி நீட்டான ஒரு ஸ்லிங் பேக் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குவோம். பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில்ஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால் எனக்கு அது கான்ட்ராஸ்ட் அந்த துணியில் எனக்கு மிச்சம் ஆயிருக்கல. ஸோ இதில் வந்து கான்ட்ராஸ்ட் கலராக ரெட்டு இருந்துச்சு. இது கூட நான் வந்து ஒரு பெட்டிகோட் பண்ணிவிட்டு நான் மிச்சமாக வச்சுருந்த துணி தான் இந்த ஹேண்டிலுக்கு நான் எடுத்துகிட்ருக்கிறது. அது வந்து 2.5 × 30 இன்ச்சஸ் லாங் ஹேண்டில் மாதிரி எடுத்துகிட்டேன். அதாவது நான் ஹேண்டில் கூட பிடிச்சிருக்கலாம், அல்லது கிராஸ் பாடியாக கூட இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியாவில் நான் கொஞ்சம் லாங் ஹேண்டில் எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஹேண்டில் கூட ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கு பிறகு அதுக்கு ஒரு லைனிங் வேணும். உள்ளே வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கேன்வாஸ் கொடுத்து கூட நீங்கள் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வச்சுக்கலாம். எனக்கு வந்து அப்படியே லைனிங்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இப்போது நான் வந்து அந்த வெல்க்ரோவுடைய இதை வந்து வந்து கரெக்டாக வச்சுட்டு வெல்க்ரோவை வந்து நான் வச்சு மெஷர்மெண்ட் பார்த்துக்கிறேன். பாருங்கள், 2 இன்ச்சஸ் இறக்கி அந்த வெல்க்ரோ வச்சுட்டு திருப்பி அதை லாக் பண்ணும்போது மறுபடியும் 1.5 இன்ச் மேல் பகுதியிலேருந்து வச்சு பண்ணிவிட்டேன். அதுக்கு ஒரு லைனிங் கிளாத் இருந்தது. அந்த இது கூட நான் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுருந்த லைனிங் கிளாத்து தான். அதை வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்னஃப் கலரில். அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து நான் மேலே லாக் பண்ணுறதுக்கு வெல்க்ரோவை வச்சு ஃபஸ்ட்டே நான் இது பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த மாதிரி வெல்க்ரோவை வச்சு நம்ம அளந்து பார்த்துக்கணும். பார்த்ததுக்கப்புறம் அந்த வெல்க்ரோவை வச்சு நம்ம தைச்சி அதுக்கப்புறம் தான் லைனிங்கை வந்து நம்ம அந்த ஸ்லிங் பேக்குக்கு அட்டாச் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த மாதிரி மேல் பகுதியில் அளந்து வச்சுருக்கக்கூடிய அந்த இதில் நீங்கள் வந்துட்டு அந்த வெல்க்ரோவை அட்டாச் பண்ணி இப்படி வெல்க்ரோவை அட்டாச் பண்ணிக்கோங்க. இது அட்டாச் பண்ண பிறகு நீட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த கிளாத்தை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட, அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த லைனிங்கை வந்து அந்த மேல் பகுதியில் வச்சு சுற்றிலையும் நம்ம வந்து ஒரு தையல் போட்டுட்டு கீழ்ப்பகுதியில் ஓப்பன் விடணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக எடுக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். நீட்டாக நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி க்ளீனாக வந்துடும். ஸோ இப்போது அந்த வெல்க்ரோ வந்து நம்ம எங்கே மார்க் பண்ணி வச்சோமோ அந்த இடத்துல வந்து நீட்டாக தைச்சிட்டு, இப்போது நம்ம 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? அந்த 9 இன்ச்சஸில் ஹேண்டில் வரும். ஹேண்டிலுக்காக இதை வந்து உல்ட்டாவாக இப்படி திருப்பிக்கணும். திருப்பும்போது தான் அந்த ஹேண்டிலை வந்து அது இடையில வச்சு 2 பீஸுக்கு இடையில வச்சு ஹேண்டிலை தைச்சி விட்டுறணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுக்காக நான் வந்து ஹேண்டில் எடுத்து தைச்சிக்கிறேன். இப்போது 2.5 × 30 இன்ச்சஸ் நம்ம எடுத்திருந்தோம். அதை வந்து ஹேண்டில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி மடித்து அந்த ஹேண்டிலை வந்து தைச்சிக்கோங்க. இப்போது இதே மாதிரி நீட்டாக வச்சு தைச்சிருங்க. ஹேண்டில் ரெடி ஆனதும் ஹேண்டில் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த ஹேண்டில் தைச்ச பிறகு
இந்த நம்ம மெயின் ஃபேப்ரிக் என்ன எடுத்து வச்சுருக்கோமோ அந்த மெயின் ஃபேப்ரிக் கார்னரில் பாருங்கள் இந்த மாதிரி அந்த கார்னர் 2 பக்கம் எட்ஜில் வந்து இந்த மாதிரி அந்த ஹேண்டில் வச்சு தைக்கிற மாதிரி இதே மாதிரி வச்சு ப்ளேஸ் பண்ணி தைச்சிருங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த பகுதியை வந்து சேர்த்தணும். பாருங்கள் இப்படி நல்ல பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அந்த ராங் சைடில் இருந்து நம்ம அந்த ஹேண்டிலோட சேர்த்து தையல் போட்டுட்டு போகணும். பாருங்கள் இந்த மாதிரி தைச்சிட்டோம்னா அந்த ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீட்டாக ஒரு ஸ்லிங் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது துணிகள் மிச்சம் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளே ஒரு நீட்டாக ஒரு பேக்கோ பர்ஸோ செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யூஸ்க்கு நாமளே யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது அழகாக இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா கூட நம்ம அதை வந்து தைச்சி காசாக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்கு தோணின ஐடியா உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதையே நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம். உங்கள் ப்ளவுஸ் பீஸ் மிச்சம் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லிங் பேக் ரெடி ஆகிடுச்சு. மேல் பகுதியில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இப்போ வந்து அது சேர்த்த மாதிரி வச்சுட்டு இப்போது மேல் பகுதியை வந்து இன்னொரு டைம் அந்த ஹேண்டில் அந்த மேல் பகுதி தைக்கும்போது கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம அதோட அட்டாச் பண்ணி தைச்சி விட்டுறலாம். அப்போ வந்து இன்னுமே கொஞ்சம் அது நீட்னஸ் கிடைக்கும் ஹேண்டிலுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ மேல் பகுதி மிச்சம் இருக்குது. அதை வந்து மடித்து விட்டு இந்த 2 சைடும் மடித்து க்ளீனாக அந்த ஃபினிஷிங் கொடுத்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு 2 சைடுமே மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி மடித்து 2 சைடுமே தைச்சிட்டு இதே போல் அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கமும் மடித்து விட்டு தைச்சிட்டோம்னா இன்னும் ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். பாருங்கள் இப்போ அந்த மேல் பகுதியில் வந்துட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் க்ராஸாக இருக்குது. ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு 2 மடிப்பு மடிச்சுட்டு இப்போது அதை மேலே தைச்சிட்டிங்கன்னா ஸ்லிங் பேக் ரெடி. பாருங்கள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. கொஞ்சம் ஐடியாஸ் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம எந்த துணியுமே வேஸ்ட் ஆகாமல் அதை கூட நம்ம யூஸ்க்காக அது சரி நம்ம பேக் பர்ஸ் மேனுஃபேக்சர் ஏன்னா எனக்கு வந்துட்டு பேக் பர்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால அது சேல் ஆகிறதுனால எனக்கு வந்து தோணின ஐடியாவை நான் உங்களோட சொல்லிகிட்ருக்கேன். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லிங் பேக் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ மொபைல் கூட வச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதோட கொஞ்சம் காசும் அதில் வச்சிட்டோம்னா நம்ம எங்கேயாவது வெளியே ஷாப்பிங் அல்லது கோயிலுக்கு எங்கேயாவது போகும்போது ஈஸியாக கையில் எடுத்துகிட்டு போகலாம். வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இது லாங் ஹேண்டில் இருக்குது. தோளில் கூட மாட்டிக்கலாம் அல்லது கையில் இதாகவே பிடிச்சிட்டு போகலாம். அப்புறம் கரெக்டாக ஒரு மொபைல் போகுது. அப்படியே கொஞ்சம் நம்ம ஏதாவது திங்ஸ் இருந்தால் கூட வச்சுக்கலாம். பாருங்கள் சின்ன குட்டி ஹேண்ட் பேக் நம்மளுக்கு வந்து ஸ்லிங் பேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சின்ன ஹேண்டில் போட்டிங்கன்னா ஹேண்ட் பேக் ஆயிரும். கொஞ்சம் லாங் ஹேண்டில் போட்டிங்கன்னா லாங் ஹேண்டில் பேக் ஆயிரும். எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸும் கிடச்சிது. அதுக்கு டிசைனாக ஒரு ஸ்லிங் பேக்கு கூட கிடச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.